வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முன்பு 5 ஏக்கரில் வீடு, 500 ஏக்கர் தோப்பு, ஆனால் இப்போது ஜமீனாக இருந்த தமிழ் நடிகரோட இன்னொரு பக்கத்தை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடி நடிகர்கள் இருந்தாலும் தன்னோட வெகுளித்தனமான நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் காமெடி நடிகர் சத்யன் அவர்கள்னே சொல்லலாம். இவங்களோட நினைவுபடுத்திக்கணும்னா ஒரு வசனம் போதும். அதாவது நடிகர் விஜய் நடித்த நண்பன் படத்தில் சைலன்சர் கேரக்டரில் பின்னி படல் எடுத்திருப்பாங்க சத்யன் அவர்கள்னே சொல்லலாம். அதில் சொல்கிற இவங்க ஒரு வசனம், ஹே தோத்தாங்கோலிஸ் ஹேவி பண்ணா அப்படின்ற இந்த வசனம் ரொம்பவே பிரபலம்னே சொல்லலாம். சத்யன் அவர்கள் இப்போ காமெடி நடிகராக இருக்கலாம், ஆனால் அவர் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் ஆரம்ப காலத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். நடிகர் சூர்யாவோட காதலே நிம்மதின்ற படத்தில் ஒரு சின்ன ரோலில் தான் முதல்ல நடிச்சிருக்காங்க. 2000ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜாவோட இசையில் வெளிவந்த இளையவன்ற படத்தில் சத்யன் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகிருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்ணா உன்னை தேடுகிறேன் படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஹீரோவாக நடித்த இந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரலன்னே சொல்லலாம். இதனால தான் மறுபடியும் குணச்சித்திரம் பக்கம் திரும்பிட்டாங்க சத்யன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியே மெதுவாக முன்னணி நடிகர்களோட நண்பனாக ஒரு காமெடி பக்கம் தலை காட்டினாங்க. இது வரைக்கும் 70 படங்களில் நடிச்சிருந்தாலும் நண்பன், துப்பாக்கி, நவீன சரஸ்வதி சபதம் இந்த மாதிரி படங்கள் தான் இவங்களை மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆகிச்சுன்னே சொல்லலாம். அதுவும் நடிகர் விஜயோட நண்பன் மற்றும் துப்பாக்கி படங்களோட இவரோட கேரக்டர்லாம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு மக்கள் மத்தியிலனே சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி காமெடி நடிகனாக வளர்ந்துருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள்னே சொல்லலாம். காமெடி நடிகராக இருக்கிற சத்யனுக்கு இன்னொரு பின்னணி இருக்குதுன்னு பல பேருக்கும் தெரியாத ஒரு தகவலும் இருக்குது. நடிகர் என்பதை தாண்டி சத்யன் அவர்கள் ஒரு ஜமீன்தார் வீட்டு பிள்ளை. கோயம்புத்தூர் வட்டாரத்தில் பிரபலமான ஊர் தான் மாதம்பட்டி. இப்போ சமையலுக்கு பெயர் பெற்ற ஊராக இருக்கிற இந்த மாதம்பட்டியோட ஜமீன் தான் மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள். பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான இவர் அந்த காலத்தில் இவங்களோட பரம்பரை குறுநில அரசர்களாக இருந்ததாக சொல்லப்படுது. மாதம்பட்டி சிவகுமாரோட ஒரே மகன் தான் சத்யன் அவர்கள். மாதம்பட்டியில் இவங்களோட பங்களா மட்டுமே 5 ஏக்கரில் இருக்குமா. இது தவிர பல 100 ஏக்கர் கணக்கில் தோப்புகள், சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட எந்த சொத்துமே இல்லை, எல்லாத்தையுமே விற்றுட்டாங்களாம். அதாவது மாதம்பட்டி சிவகுமாருக்கு சினிமா மேலே ரொம்ப கொள்ளை பிரியம். தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கிய நடிகர்களான மார்க்கண்டேயன், சிவகுமார், சத்யராஜ் 2 பேருமே இந்த மாதம்பட்டி ஜமீனுக்கு உறவினர்கள் தானா. அதுலேயும் மாதம்பட்டி சிவகுமாரோட அத்தை மகன் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் வீட்டோட எதிர்ப்பையும் மீறி சினிமாவில் நடிக்க வந்த சத்யராஜுக்கு மாத உதவித்தொகை அனுப்பி உதவியிருக்காங்க மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னால் அவரே சினிமா படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் தோல்வியே தழுவிருக்குது. இதனால தான் சொத்துக்கள்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னோட ஒரே மகனான சத்யனையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தி நடிக்க நினைக்க வைக்கிறாங்க மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள். இதனால் தானே தயாரிப்பாளராக இளையவன் படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படமும் எதிர்பார்த்த வெற்றி பெறலை. இப்படி எதிர்பார்க்காத தோல்விகளால் தான் நஷ்டத்தை சந்தித்த மாதம்பட்டி குடும்பம் தங்களுக்கு இருந்த சொத்துக்களெல்லாம் ஒவ்வொன்றா விற்று வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. கடைசியாக சில வருஷங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டியில் இருந்த தங்களோட பங்களாவையும் விற்றுட்டு சென்னைக்கு குடியேறி வந்துட்டாங்க நடிகர் சத்யன் அவர்கள். ஒரு காலத்தில் மாதம்பட்டியோட ஜமீனா அந்த ஊர் மக்களால் குட்டி ராஜான்னு அழைக்கப்பட்ட நடிகர் தான் நடிகர் சத்யன் அவர்கள். தன்னோட பூர்வீக சொத்துக்களையெல்லாம் விற்றுட்டு இப்போ சொந்த ஊருக்கு போகிறதையே தவிர்க்கிற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க நடிகர் சத்யன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.